ஈரோடு சாவடிப்பாளையம் புதூரில் சாலையை கடக்க முயன்ற மூதாட்டி மீது இருசக்கர வாகனம் மோதியதில் தலையில் பலத்த காயமடைந்த அவர் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார். இதுகுறித்த கூடுதல் விவரங்களுக்காக இணைகிறார் செய்தியாளர் ரஞ்சித். ரஞ்சித், என்ன நடந்தது? விரிவான விவரம். ஈரோடு சாவடிப்பாளையம் புதூர் பகுதியில் வசித்து வந்தவர் சோனியா. இவரது தாயார் சம்பூரணம். இந்த சம்பூரணம் அவரது மகள் வீடு அமைந்திருக்கக்கூடிய சாவடிப்பாளையம் புதூருக்கு நேற்று வருகை புரிந்திருக்கிறார். வந்த பின்னர் ஈரோடு கரூர் தேசிய நெடுஞ்சாலையில் இருக்கக்கூடிய மளிகை கடையில் பொருட்கள் வாங்குவதற்காக வெளியே வந்திருக்கக்கூடிய நிலையில் பொருட்களை வாங்கிவிட்டு வீடு திரும்புவதற்காக இருசக்கர வாகனம் வீடு திரும்பியிருக்கிறார். அப்போது வீடு திரும்ப நிற்கின்ற போது இருசக்கர வாகனம் வழியாக வந்த இருசக்கர வாகனம் என்று வேகமாக மூதாட்டியின் மீது மோதியது. நெடுஞ்சாலையிலேயே மூதாட்டி சம்பூர்ணம் பரிதாபமாக உயிரிழந்திருக்கிறார். நெடுஞ்சாலையில் நடைபெற்ற இந்த விபத்தில் மூதாட்டி தலையில் பலத்த காயமடைந்து நிகழ்விடத்திலேயே உயிரிழந்திருக்கிறார். உடனடியாக அங்க வந்து அவருடைய உறவினர்கள் மூதாட்டியின் சடலத்தை பார்த்து கதறி எழுந்தது. அந்த இருக்கக்கூடிய பெருமக்கள் மற்றும் உறவினர்களை பெரும் சோகத்தில் ஆழ்த்திருக்கிறது. இதனால் அந்த பகுதியில் சிறிது நேரம் போக்குவரத்து நெரிசலம் ஏற்பட்டிருக்கக்கூடிய சூழ்நிலையும் கூட உடனடியாக ஆம்புலன்ஸ் வரவழைக்கப்பட்டு மூதாட்டியின் உடலானது ஈரோடு அரசு மருத்துவமனைக்கு தேவைப்பட்ட அனுமதிக்கப்பட்டிருக்கின்றது. நெடுஞ்சாலை நடைபெற்ற இந்த விபத்தானது அந்த பகுதியில் ஒரு பெரும் பரபரப்பை விவரங்களுக்கு நன்றி ரஞ்சித்.